ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் காசினி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நமக்கு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ சின்ன வயசுலலாம் ரொம்ப எதிர்பார்ப்போம்ல, ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி இருக்கணும், நமக்கு ஃப்ரெண்ட் இப்படி கிடைக்கணும், அப்படி கிடைக்கணும். நிறைய இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அதனாலே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒழுங்காக போயிட்டு இருந்தாலும் கூட நம்ம எதாவது பொசசிவ் ஆகி அதை கெடுத்துடுவோம். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்ல. ஸோ எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கம்மி தான். ஸ்கூல் படிக்கிறப்போ அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஸ்கூல்லேயும் சரி, டியூஷன் எல்லா இடத்துலையுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவா கிடைக்க மாட்டாங்க. நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்றாங்க அப்படின்னு. ஸோ நான் காலேஜ் சேர்ந்தப்போ நான் வேறு யாரையோ நினச்சேன், இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு. ஆனால் திடீர்னு பார்த்தா நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத 2 பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அவங்க பேர் என்னால் சொல்ல முடியாது, பட் அவங்க 2 பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அவங்களும் எக்ஸ்பெக்டே பண்ணலை, எதிர்பார்க்கவே இல்லை நான் அவங்க ஃப்ரெண்ட் ஆவேன்னு. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்காம ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு காலேஜில் ஒரு செகண்ட் இயர், தேர்ட் இயர் அந்த டயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க தான் அவங்க 2 பேரும். ஸோ நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஷிப்பில் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம். இவங்களுக்கு இது பிடிக்கணும், அது பிடிக்கணும், இவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்கள், நம்ம எப்படி யோசிக்கிறோம், எப்படி பேசுகிறோம், அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கணும், அந்த மாதிரியெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் அவங்க 2 பேர்கிட்ட எப்படின்னா, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் நாங்கள் 3 பேரும் ஒரே மாதிரி தான். எங்களோட நிறைய குணங்கள், நாங்கள் யோசிக்கிற நிறைய விதம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், எவ்வளோ சண்டை போட்டாலும் ஒன்று சேர்ந்துக்கிறது. அது நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் அது இருக்கவே இருக்காது. ஈகோனால் சண்டை போட்டால் பிரிஞ்சிடுவாங்க, அந்த மாதிரியெல்லாம். ஆனால் எங்கள் 3 பேருக்குள்ளேயும் சண்டை வரும், பயங்கரமாக வரும். ஆனாலும் அந்த ஈகோ அதெல்லாம் இல்லாமல் திருப்பி ஒன்று சேர்ந்துப்போம். ஸோ அந்த புரிஞ்சுக்கிற விதம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ஒரு நல்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சதுக்கு. அவங்கள பற்றி இன்றைக்கி பேசணும்னு தோணுச்சு, அதனால் பேசுகிறேன். அப்புறம் எங்கள் 3 பேர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் 3 பேரும் ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது, ரொம்ப மோசமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது. 2த்துக்கும் நடுவில் மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் 3 பேருமே. அதே நேரத்தில் நாங்கள் ரொம்ப நல்ல பசங்க. அதனாலே தான் நிறைய பிரச்சனையிலையும் போய் மாட்டிப்போம் காலேஜில். ஏதாவது நாங்கள் ஒழுங்காக வேலை செய்வோம், ஆனாலும் எங்களை தான் திட்டுவாங்க. நாங்கள் அவங்க சொன்ன டயத்துக்கு எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணாலும் நாங்கள் தான் திட்டு வாங்குவோம். ஏன்னா ஹோல் கிளாஸ் முடிக்காமல் இருக்கும், அதனால் அவங்க கொடுத்த ஒர்க்கே சரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லோரும். பட் நாங்கள் அதை ப்ராப்பராக பண்ணியிருப்போம், ஏன் இவ்வளோ சீக்கிரம் பண்ணிங்கன்னு திட்டு வாங்குவோம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் அதிகமாக திட்டு வாங்குகிற கேங் ஆக்சுவலி. ஸோ இதுதான் எங்களோட கேங்கோட இன்ட்ரொடக்ஷன். நாங்கள் இப்படி தான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர்கிட்டையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, விட்டு கொடுக்காம இருக்கிறது. எவ்வளோ சண்டை போட்டாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி. அப்புறம் நாங்கள் 3 பேருமே பயங்கரமான ஃபுடீஸ். அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான விஷயம். நமக்கு பிடிச்ச விஷயம் இன்னொருத்தவங்களுக்கும் நம்ம ஃப்ரெண்டுக்கும் பிடிக்குது அப்படின்னா, அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஃபீலிங். ஸோ அந்த மாதிரி நாங்கள் 3 பேருமே எங்கே போனாலும் நல்லா எல்லாமே புதுசு புதுசாக ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஸோ கையில் கொஞ்சம் காசு இருக்கோ, அந்த கொஞ்சம் காசுக்கு நல்லா சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம், ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபுடீஸான ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு. ஸோ அதனாலே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், அந்த மாதிரி. அப்புறம் நான் ரொம்ப இதெல்லாம் நான் பண்ணவே முடியாது அப்படின்னு நினச்சதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பண்ணேன். அதாவது படத்துக்கு போனேன் அவங்களோட, ஒரு வைல்ட் ரோபோட், அதுதான் நான் அவங்களோட போன படம். ரொம்ப நல்ல படம், நீங்கள் அந்த படம் பார்க்கலன்னா பாருங்கள். அது ஒரு அனிமேஷன் படம், அது த வைல்ட் ரோபோட் அப்படின்னு. அதில் பிளாக் பேந்தரில் வர ஹீரோயின் தான் அதில் ஒரு பெரிய முக்கியமான ரோலுக்கு அவங்க தான் வாய்ஸ் ஆக்டர்.
ஸோ அதனாலே அந்த படம் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க பேர் வந்து அப்படின்ற லுபிட்டா யோங்கா அப்படின்ற ஏதோ ஒரு பேர். கரெக்டாக தெரியல. பட் லுபிட்டா அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் நேம். ஸோ எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காண்டி நான் பார்த்த படம். அவங்க பாட்காஸ்ட்டும் வச்சுருக்காங்க ஸ்பாட்டிஃபைல. அதையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த வைல்ட் ரோபோட் அப்படின்ற படம் வந்து பிவிஆர் தியேட்டரில் நாங்கள் 3 பேரும் 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சு காசு சேர்த்து வச்சு போய் பார்த்தோம். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஒரு கார்ட்டூன் படம் பார்க்குறது அது வந்து என்னோடய விஷ் லிஸ்ட்டில் இருந்தது. நாங்கள் அதை பண்ணோம். ஸோ நான் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன் அன்றைக்கி. அதுக்கப்புறம் வேறு நாங்கள் மொக்க வாங்கின மூமெண்ட் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு தடவை கேஎஃப்சி போனோம். ரொம்ப சரி எதாவது சாப்பிட்லாம், எந்த கடையுமே திறந்தில்ல. சரி கேஎஃப்சியில் போய் எதாவது சாப்பிட்லான்னு சொன்னால், அங்கே போய் நாங்கள் வந்து தப்பாக ஏதோ ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ணி அவங்க தப்பாக வேறு ஏதோ ஒரு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஏதோ ஒரு மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணதுக்கு அவங்க ஏதோ கோல்ட் காஃபி ஏதோ கொடுத்துட்டாங்க. அது வந்து எங்கள் யாருக்குமே அவ்வளோ பிடிக்கல. எங்கள் 3 பேரில் ஒரு பொண்ணு காஃபியும் குடிக்க மாட்டா. ஸோ அது நல்லாவும் எங்களுக்கு பிடிக்கவும் இல்லை. ஸோ அதுதான் நாங்கள் பே பண்ணி மொக்க வாங்கின மொமெண்ட். அதை நாங்கள் எப்போவுமே சொல்லி சொல்லி ஃபீல் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டே பண்ணாமல் சில பேர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறப்போ நீங்கள் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. நீங்களாக இருந்திருப்பீங்க. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப்பில். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் நீங்கள் இந்த பாட்காஸ்ட் மூலயமா யோசித்து பார்த்து நீங்கள் ஹாப்பி ஆவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் மொக்க வாங்கின மொமெண்ட்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணது, நான் எப்படி ஒரு அனிமேஷன் படத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோடு போனேனோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணது ஏதாவது இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த பாட்காஸ்ட் மூலயமா நீங்கள் கேட்டு யோசித்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ யா எப்போவுமே எதிர்பார்த்து வர்றதை விட எதிர்பார்க்காம வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, வரட்டும். ஸோ எனக்கு அப்படி தான் இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவங்க என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதே மாதிரி அவங்களும் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ஸோ நான் இன்னொரு பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.